இங்கே பாருங்க பஸ்ஸெலாம் தரமாக இருக்குங்க. புரியல. இன்னும் போகலையாவா? திருப்பி நேற்று தான் ப்ரோ வந்தேன். தெரியுதா? பார்த்தீங்களா? ஓகே ஓகே ஓகே, நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே இருக்கிறதுலே வந்து காஸ்ட்லியான ரூமு. வேற ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிக்காதது ப்ரீமியமாக இருக்குது. இங்கே பாருங்கள் குயின் எலிசபெத்தோட ஃபோட்டோ அப்படியே அந்த இது ரைஸ் அங்கே பாருங்கள் அந்த லோட்டஸ் டவர். அப்புறம் ஒரே பிரச்சனையாகவே போகுது கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே. ஸோ இதோட விலை வந்து ஹாய் காய்ஸ், ஆம் தேவ். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் நெகோம்போ அப்படின்ற பிளேஸில் நெகோம்போ பொட்டிக் வில்லா அப்படின்ற ஒரு வில்லாவில் இருக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் விடிஞ்சிருச்சு, நான் தூங்கிட்டேன் நல்லா. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 9:30. போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இந்த வில்லாவை அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். செம்மையாக இருக்குது வில்லா. இங்கே பாருங்கள், நல்லா ஸ்விம்மிங் பூல். நைட்லாம் செம்மத்தே ஜாலியாக குளிச்சுட்டு இருந்தோம், சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே கீழே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சேர்ந்து லோக்கலில் பார்த்துட்டு ஏரியாவை பார்த்துட்டு அப்படியே நம்ம கொழம்புக்கு கிளம்புறோம். இங்கே பாருங்க, இங்கே ரெடி பண்ணது மொத்தமாக இந்த கல்லெலாம் போட்டு அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு மாதிரி நீங்கள் பாருங்கள், இது மாதிரி உடஞ்ச மாதிரி எப்படி பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி பழைய ஆன்டிக் ஃபீல் வரணும் அப்படின்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆச்சு. குட் மார்னிங் ப்ரோ. குட் மார்னிங். ஓ லேட் ஆகிடுச்சு. எனக்கு முன்னாடியே இங்கே பாருங்கள் வந்து உட்காந்துட்டாங்க 2 பேர். சப்போஸ் இங்கே பாருங்கள் புஃபே மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அன்னாச்சி பழம், பப்பாயா, இங்கே பாருங்கள் முட்டாப்பம், வடை, மெதுவடை, இது இந்த பரோட்டா, இட்லி, அப்புறம் இது என்னன்னு தெரியல, எடுத்தால் தான் தெரியும். அப்புறம் இங்கே எல்லாம் கறி ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. இது பார்க்க நம்ம ஊர் ஸ்டைல் மாதிரி இருக்கும், பட் வந்து இது ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் ஃபுல்லாகவே இருக்கும். இது கோவா ஜூஸு, இது காஃபி, மில்க் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு உட்காந்து சாப்பிட வேண்டியதான். செல்ஃப் சர்விங் தான். ஸோ கைஸ் எடுத்தாச்சு, எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இதுதான் இந்த ஐட்டம் தான். நான் சாப்பிட்டு முடிச்சிடும்னு நினைக்கிறேன், எடுத்துட்டேன் வேறு. ஸோ கைஸ் இது வந்து இது என்னடா நார்மல் ரொட்டி, இது முட்டை ரொட்டி. முட்டை ரொட்டி வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். முட்டை ரொட்டிக்கு கடலைக்கறி சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. வடை வந்து மெது வடை, நம்ம ஊர் ஸ்டைல் தான். இது ஸ்ரீலங்கன் ஸ்டைல் அது. ஓகே, தேங்காய் ரொட்டியா இது? சூப்பராக இருக்குது. இந்த தெப்பிலி மாதிரி சொல்லுவாங்க ஊர் ஸ்டைலில், நல்லா இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் இதில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பார்ட்னா இதுதான், முட்டாப்பம். எங்கே போனாலும் முட்டாப்பம் தான் சாப்பிடுவேன். லாஸ்ட் டைம் வந்து அப்போலாம் நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டாச்சு. அப்படியே சேலடுங்க. வெயில் தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நேற்று தான் இந்த இது கூட இருந்ததுன்னா அப்படியே போடுறேன் பாருங்கள் சைடில். நான் வந்த நேரமாக என்னான்னு தெரியல, செம்ம வெயில், அந்த கத்திரி வெயில்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இங்கே இருக்குது. நேற்று அப்படியே ஒரு மாதிரி அந்த ஹீட்டுக்கு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ வைஸ் இங்கே பாருங்களேன், இந்த செங்கல் அப்படியே இந்த யானையை இது பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த தூண் அழகாக இருக்குது. ஃபுல்லாக அந்த செங்கல்ல அப்படியே சும்மா ராவாக இருக்க மாதிரி இருக்குது. நிறையா இந்த புக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து மெனியூங்க, ட்ரிங்க்ஸு, அந்த ஃபுட்டோட ப்ரைஸஸ் இங்கே வந்து ஆர்டர் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இதுதாங்க அப்படியே அந்த அவுட்ரு. அப்புறம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த இருக்குது பார்த்தீங்களா கெனல், அதாவது ஒரு 6 வதத்தில். இது வந்து டச் காலமது வந்து டச் கேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த போக்குவரத்துக்கு இங்கேருந்து கொழம்புக்கு வந்து போயிட்டு வர்றதுக்கு வந்து
டச் கேனலில் வந்து ஸோ பேர் வந்து டச் கேனல். பிரிட்டிஷ் பீரியடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து அந்த குட்ஸ்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது வர்றது எல்லாமே வந்து இந்த சைடில் தான் போயிட்டு வந்துருக்குறாங்க. சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ரெடி பண்ணது முதல் கொண்டு எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்க, அழகாக இருக்குது. இந்த ரெசார்ட்ஸில் வந்து இங்கே இந்த ட்ரீட்மெண்ட்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, மசாஜ் இது. ஸோ அதோட ப்ரைஸஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம லாஸ்ட்டாக சிங்கப்பூர் போயிருப்போம்ல, அங்கே வந்து கசின் அண்ணாவோட கிராப் டூர் ஏஜென்சியோட போர்டு இது. ஸோ இது வந்து அந்த டுக் சிட்டி டூர்ஸு, இங்கே இந்த போட் ரைடு, நெகோம்போ போட் ரைடு, அப்புறம் இங்கே பாருங்கள் சிட்டி டூர் வந்து 20 ஈரோஸ் ரைட். ஓகே, அது பவுண்டு சிம்பிள் மாதிரி இருந்துச்சு அப்புறம். ஸோ மீதி எல்லாமே அப்படியே தாங்க. இங்கே அதோட ஃபோட்டோஸு மீதி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் பெரிய ப்ராப்பர்ட்டி, அந்த சைட்ஸ்லேயும் இருக்குது ஒரு 2 இது. போகிற வழியில் அப்படியே நம்ம வேறு கிளம்பணும். இங்கேருந்து கிளம்பி இப்போ தான் எனக்கே தெரியும் இங்கேருந்து கொழும்பு வந்து கொஞ்சம் தூரம் ஒன்றுட்டு. நான் மேப்பில் பார்க்கும்போது ஓகே பக்கத்துலேயே இருக்கும் அப்படின்னு நினச்சேன், பட் கொஞ்சம் தூரம் போல். அதனால் வந்து டேரெக்டாகவே கேப் போட்டு போகிற மாதிரி ஐடியா பண்ணோம். பட் இருந்தாலும் ஒரு 2-3 டிரான்ஸ்போர்ட் வந்து ஏறுவோம், லோக்கல் டிரான்ஸ்போர்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா எனக்கு லோக்கல் டிரான்ஸ்போர்ட் போக ரொம்ப பிடிக்கும். அதனால் போயிட்டு நம்ம லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டும் பார்க்க போகிறோம். அண்டு போயிட்டு இப்போ பேக் பண்ண வேண்டியதாங்க. பேக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம் இங்கேருந்து. ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே இருக்கிறதுலே வந்து காஸ்ட்லியான ரூமு, ப்ரீமியமாக இருக்குது. இங்கே பாருங்கள், குயின் எலிசபெத்தோட ஃபோட்டோ அப்படியே அந்த இது. ஸோ இதோட விலை வந்து பர் டேக்கு வந்து ஒரு 50,000 LKR கிட்ட வரும். தரமாக இருக்குங்க, அந்த ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்குது உள்ளே வந்தாலே. செம்மையாக இருக்குங்க அந்த ரூமு. தங்கத்திலே டாய்லெட் மாதிரி ரெடி பண்ணி பயங்கரமாக வச்சுருக்காங்க. ஜக்குசி இருக்குது, ஹேர் ட்ரையரு. கைஸ் கிளம்பியாச்சு. இப்போ தான் அப்படியே முடிச்சுட்டு இப்போ தான் எல்லாத்தையும் பேக்லாம் பண்ணியாச்சுங்க. அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். ஸோ அங்கே அப்படியே இருங்க, ஆட்டோ ரெடி. ஆட்டோவில் அப்படியே ஏறி கிளம்ப வேண்டியதான். ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டுக்கும் இருக்குது, ட்ராப் பண்ணுறது பிக்கப் பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கைஸ் கிளம்பியாச்சு நெகோம்போலேருந்து. இப்போ அப்படியே போயிட்டு இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம்? ஏர்போர்ட்டுக்கு திருப்பியுமா? அதுக்குள்ளே வீட்டுக்கு ஏற்றி விட போகிறீங்களா? ஒரு நாள் மட்டும்தாண்ணா. ஸோ இங்கேருந்து அப்படியே கிளம்பி ஏர்போர்ட் போகிறோம். அங்கேருந்து ஹைவே பஸ் இருக்குது 45 மினிட்ஸு. இங்கேருந்து ஏர்போர்ட்டு அந்த ஸ்டேஷன் வந்து 13 கிலோமீட்டர். ஸோ இங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கேருந்து நம்ம பஸ் ஏறினோம்னா சீக்கிரமாக வந்து கொழும்பு போகிறோம். கொழும்புல எங்கே போகிறோம்? வெள்ளவத்தை கரெக்டாக தானே சொல்கிறேன். அப்புறம் வந்து ஊர் பேரை தப்பாக சொல்கிறேன்ட்டு கொந்தளிக்கிறீங்க, எனக்கு புரியுது. என்னோடய ப்ரொனவுன்சியேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் அந்த அது என்ன சொல்கிறேன்னா, நான் ஃப்ரெஞ்சுங்க, அதனால் வந்து இங்கிலீஷ் நல்லா பேசும், ஓரளவுக்கு வரும். வாட் இஸ் யுவர் நேம்? ஐ எம் குட், அந்த மாதிரிலாம் நான் வந்து சூப்பராக பேசுவேன். ஸோ நல்லா காற்றுங்க, ஜம்முன்னு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க, ஃபுல்லாக அந்த சமாதிகள் வந்து ஃபுல்லாகவே இருக்குது, தோட்டம் மாதிரி இருக்குது. இவ்வளோ பெருசா? இதோட பெருசுல இருக்குது. அப்பா, அது சிக்னல் போட்டிருக்காங்க. எந்த காராச்சும் முன்னாடி பின்னாடி ஏறி இருக்கா பாருங்கள், அப்படியே இருக்குது பாருங்கள், கேப்பில் கூட எதுவுமே வரல. இந்த ரூல்ஸ் வந்து இங்கே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன ரீசன் அடிச்சுன்னா, தேவா இருக்குன்னு அப்படிலாம் வீடியோ போடுறதில்ல, மூணு முறை ஃபேஸ்புக்கில் அடித்த அடி வந்து அப்படி, அதனால் தரமாக வீடியோ பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு நெகட்டிவ் இல்லை என்னென்னா மொட்டை நெகட்டிவாக போடும். விஷயம் என்னென்னா, போன டைம் வந்து கவனிக்கல, அதெல்லாம் நான் பண்ண மிஸ்டேக்குன்னு நார்மலாக நான் எடுத்தது. பட் அதை கிளிப்பிங்ஸாக போடும்போது உங்களுக்கு இதாக எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல, நெகட்டிவாக தெரிஞ்சிச்சா அப்படின்ட்டு. நீங்கள் வந்து அந்த நீங்கள் வேணால் யூடியூப்பில் போய்ட்டு அந்த பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கமெண்ட் செக்ஷனும் சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்ப்பாங்க. வெட்டி போட்டது ஏன் தப்பான்ற மாதிரி இருக்குது. ஷார்ட்ஸ் அப்படி தான் இருக்கும், அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் பர்டிகுலராக எடுத்து போடுவோம்.
ஸோ அதனால் உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நீர்கொழும்பு வந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருக்கோம். இப்போ இங்கேருந்து பஸ் ஏறி கொழம்பு வந்து போக போகிறோங்க. அப்பா கேப்பை போடலைன்னா காலி ஆகிடும் போல். நல்ல வேலை கொண்டு வந்தேன். செம்ம வெயில், 32 டிகிரி. இப்போது 32 தானே, 32 டிகிரி செல்சியஸ். இந்த இடம் நான் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்குது எனக்கு. ஒரே மாதிரி தான் இருக்கும். இது இல்லை இங்கே இல்லை, இது ஆக்சுவலாக ஒரே மாதிரி இருக்குது அந்த இது. இப்போ இதுதாங்க நீர்கொழும்பு பஸ் ஸ்டாப். கடைகள்லாம் இருக்குது நிறையா. இதுதான் இந்த லாட்ரி சீட் கடை தானே, இது லாட்ரி சீட். ஸோ நம்ம வந்து லாட்ரி சீட்டு வாங்கலாம். அது எப்படி என்ன ஏதுன்ட்டு அடுத்தடுத்த வீடியோகளில் வரும். பார்ப்போமே, லக் இருந்ததுன்னா நீங்களும் மேலெல்லாம் 1 கோடி. இங்கே பாருங்கள், பஸ்ஸுலாம் தரமாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்ரீலங்கன் பஸ். அந்த பாட்டை போட்டுட்டு ஒரு மாதிரி கலர் கலராக லைட்லாம் எரியும், சூப்பராக இருக்கும். அந்த சிங்கள பாட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கும், அதெல்லாம் வந்து தரமாக இருக்கும். இந்த ஹில் ஸ்டேஷன்லேருந்து லாஸ்ட் டைம் நான் வரும்போது வந்து அவ்வளோ பாட்டு. இது வந்தாச்சு. எங்கடா இதில் வேணும். ஸோ இதில் தான் வந்து போக போகிறோம். வேன் வந்து எடுத்துட்டாங்க, அப்படியே போக வேண்டியதான். இன்னும் ஒரு 40 to 50 மினிட்ஸில் போயிட்டு ரீச் ஆகிடுவோம். அங்கேருந்து திருப்பி இன்னொரு பஸ் ஏறணும். ஸோ இருக்கிற லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு. ஃபுல்லி செம வெயில். நல்ல வேலை ஏசி வேணு, அப்படியே ஜம்முன்னு போயிடலாம். இதே மாதிரி தான் ஏர்போர்ட்லேயும் இருக்கும். ஏர்போர்ட்லேருந்து போகிறதும் இங்கே பஸ் ஸ்டாப்லேருந்து போகிறதும் சிமிலரான வேன் தான். பட் அது வந்து ஏர்போர்ட்லேருந்து போவோம், இது பஸ் ஸ்டாப்லேருந்து போவோம். இப்போ தான் வந்து இறக்கி விட்டாங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து பெட்டால போதிராஜா மாவத்தை அப்படின்ற ஒரு பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறோம். இதாங்க நிறைய கடைகள், செம்ம வெயிலுங்க வந்து இறங்கினதுலேருந்து. ஸோ இது வந்து மார்க்கெட் போலிங்க, நிறையா பொம்மைகள் செப்பல் அதெல்லாம் வைக்கிறாங்க. பஸ்ஸு பாருங்கள். ஆக்சுவலாக இன்னும் வந்து எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஓ, இது வந்து கவர்மெண்ட் பஸ்ஸா சிவப்பு கலரில் இருக்கிறது? இப்போது லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போடும்போது அதுலேயும் கேட்டிருந்தேன் அது என்ன பஸ்ஸுன்ட்டு. கமெண்ட்ஸில் வந்து ஒரு சில ஆட்கள் வந்து இது கவர்மெண்ட் பஸ்ஸு இது ப்ரைவேட் பஸ்ஸுன்னு சொன்னீங்க. ஒரு சில ஆட்கள் திருப்பி வந்து இல்லை அது ரெண்டுமே ப்ரைவேட் பஸ்ஸு, இல்லை இன்னொரு ஆட்கள் ரெண்டுமே கவர்மெண்ட் பஸ்ஸு. இல்லை நான் தப்பாக சொல்கிறேன்னா இல்லை அந்த வீடியோவில் வந்து தப்பாக சொல்லியிருந்தாங்களான்னு எனக்கு தெரியல. அதனால் நான் ஒரு கலர் பார்த்து சொல்ல, அப்புறம் ஒரே பிரச்சனையாகவே போகுது கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே. எப்போ பாரு. இது எந்த சைடு? இது பெட்டா தான். இந்த பெட்டா மார்க்கெட் சொல்லுவாங்களே, அது எங்கே இருக்குது? அதுதானே அது. ஓகே, வரணும் அங்கே திரும்ப ஒரு ஈவினிங் பக்கமாக வந்தோம்னா கரெக்டாக இருக்கும். எல்லாம் கருவாட்டு கடைலாம் இருக்குது போல, சரியான வாசனை. ரைஸ் அங்கே பாருங்கள், அந்த லோட்டஸ் டவர். நான் லாஸ்ட் டைம் அதில் அங்கே போக முடியுமான்னு தெரியல. போக முடியுமா அதில்? அதுக்கு தனி சார்ஜஸ் எவ்வளோ? ஃபாரினர்ஸ்க்கா? ஆனால் ஐடி கார்டு காட்டணும். லோக்கல் ஆட்களுக்கு 500 ரூபா. இப்போ 6000 லங்கன் ருபீஸா அந்த லோட்டஸ் டவர் மேலே போகிறதுங்க. பாருங்கள் மார்க்கெட்டு. பார்ப்போம் அது உள்ளே போக முடியுதான்ட்டு. அழகாக இருக்குமா மேலே? தூரமா? கொஞ்சம் பக்கம். எதில்? அது பார்ப்போம். இன்றைக்கி இல்லை, இன்னொரு நாள் தனியாக அதுக்கு போவோம். போயிட்டு எவ்வளோ சார்ஜஸ் ஃபாரின் நேஷ்னல்ஸ்க்கு பார்ப்போம். ஃபுல்லாக மார்க்கெட் ஏரியா. சென்னை பாரிஸ் மாதிரி
இங்கே தான் மெயினாக ஜாமான்லாம் எடுத்து லோக்கல் கடைகளுக்கு விற்பாங்களா இல்லை எப்படி? அப்படிதான். கைஸ் இப்போ வந்து நம்ம ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம் இங்கே கொழும்புல. இப்போ பஸ் ஏறி வெள்ளவாத்தை வந்து போக போகிறோம். பஸ் ஏறியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, இங்கேயா? வந்தாச்சு நண்பர்களே. அப்பா நான் வெயில்ரா, ஜூஸ் ஆச்சு எடுத்துன்னு வந்துருப்பான், மறந்துட்டேன். ஸோ கைஸ் பஸ் ஏறியாச்சு. ப்ளூ கலர் பஸ்ஸு, கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டா? ப்ரைவேட் பஸ்ஸு. இங்கேருந்து வெள்ளவாத்தை எவ்வளோ தூரம்? 5 மைல் அப்படின்னா 5 to 10 மினிட்ஸ் ஆகுமா போவ? ஒரு 5லேருந்து 10 நிமிஷம். சரி, இப்போ தான் வந்து ஃப்ரெண்ட் அங்கே வந்து பார்த்துட்டு வந்தேன். லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் க்ளோஸு. இப்போ வந்துட்டு அங்கே உட்காருன்னா சரி குரூப்பாக வந்தோம், போயிட்டு நாளைக்கு ஃபுல் ஃப்ரீ அப்புறமா சுற்றலாம் அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஹாய் ப்ரோ. புரியல? இன்னும் போகலையாவா? திருப்பி நேற்று தான் ப்ரோ வந்தேன். தெரியுதா? பார்த்தீங்களா? ஓகே ஓகே ஓகே, நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? வெதரா நான் வந்த நேரமா என்னன்னு தெரியல ப்ரோ, செம்ம வெயிலாக இருக்கு. அப்படியா? ஓகே, இப்போ நேற்று தான் வந்தேன் நான். அந்த நேரமாக வெதர் ரொம்ப சென்னை கொஞ்சம், பட் ஊரில் ஓகேவாக இருக்குது பாண்டியில். இல்லை ப்ரோ, லாஸ்ட் டைம் ஃபுல்லாக முடிக்கல, கொஞ்சம் இடங்கள் தான் போகணும். அது அப்படியே ஃபுல்லாக ஷெடியூல் பண்ணி வச்சதுனால அப்படி இருந்திருக்கும். ஓ, அது லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இந்த டைம் இனிமேல் ரெகுலராக வந்துடும். ஒரு 2-3 டேஸில் அப்படியே போட்டுகிட்டே இருக்கும். ஓகே ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ப்ளீஸ் குரலை வச்சே கண்டுபிடிச்சிட்டாருங்க. கேப் போட்டோம். வந்து டிக்கெட் எடுக்க போகிறோம். இவர் தான் கண்டக்ட் பண்ணேன். வெள்ளவாத்தர் 3 இந்த இடம் செம்மையாக இருக்கு. பீச் கிட்ட தானே? பழைய இதுவா? சரி, இப்போ என்ன யூஸில் இருக்கா இது? பீச் எது? வந்து இறங்கிட்டோம். அப்போ தான் பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டாங்க. 5-6 கிலோமீட்டர் தான் சொன்னாங்க. கசின் சொன்னது ஒரு 20+ மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க. அதுக்கு மேலே தான் ஆச்சு. ஏன்னா நிப்பாட்டி லோக்கல் பஸ்ஸில் அப்படி தான் இருக்கும். நானும் சரி 5 to 6 மினிட்ஸ் செம்மத்தி அவிஞ்சிடுச்சு. அப்படி இந்த டைமு வந்து ரொம்ப வெயில். அது போக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இன்னும் போலையா நீங்கள், எனக்கே சர்ப்ரைஸ் ஆகி போச்சு. திடீர்னு அவர் பார்த்துட்டு பேசும்போது அது கேப் போட்டு குரல் வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு போல். எனக்கா ஐயோ டப்புன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு பார்த்தேன். எங்கே போகிறான் அவன்? ஓகே, இது போகிறா. அப்பா, இங்கேருந்து எவ்வளோ தூரம் ரூமு? 8 கிலோமீட்டர். இப்படி தான் சொல்கிறீங்க ஒரு தடவையும். அடிக்கிற வெயிலில் மண்டை காயுதுரா. வந்து இறங்கினோடனே சாப்பிட்டுலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்ததில் பசி எடுத்துக்கிச்சிங்க. டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி வந்து 2 ஆக போகுது. அப்பா, இதாங்க கடை. இதாங்க பயங்கரமாக சாப்பிட்லாம். எக்ஸ்கியூஸ் மீ. சூப்பராக இருக்குது. ரைஸ் மீன் சாப்பாடு ஒன்று எடுத்துருக்கோம். அந்த பாருங்க வறுத்த மீன். அப்படியே மீதி ரைஸ் அண்ட் கறி தான். அந்த கத்திரிக்காய் இது எல்லாமே இருக்குது. நீ என்ன எடுத்த? மீன் குழம்பு.
மீன் குழம்பு மீனா? இதுவும் சேம் தான். ஸோ அப்புறம் 2 சர்பத் எடுத்துருக்கோம். இப்போ வந்து ரைஸ் அண்ட் கறி சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்க, நல்லா வறுத்த மீன். இந்த முள்ளுலாம் எடுக்க மாட்டாங்களா? அப்படியே பொரியலுக்கு அப்படி நல்லா இருக்கு. அப்படியே இருக்குங்க அந்த முள். லைட்டாக செதில் மட்டும் தட்டியிருக்காங்க. எனக்கு என்னென்னா இந்த ரைஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்க சாப்பிட ஈஸியாக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஷரனோட ரூமில் இப்போ தான் நிற்க போகிறோம். நன்றிகள் ஷரண். அதுனா மவுண்டன் டியூ வேறு எதுவும் இல்லைங்க அந்த கடையில். இந்த எனக்கு பிடிச்சது வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிக்காதது இந்த கோட் மில்க்கும் ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்களே, இது கோட் மில்க், அது ஆட்டுப்பால், அது அந்த சாக்லேட்டில் இருக்கும், சாக்லேட்டு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அது அங்கே இல்லை. மேபி ட்ரை பண்ணலாம். நான் வந்து அதை லாஸ்ட்டாக யாழ்ப்பாணத்தில் வந்து குடித்தேன். இல்லை குழம்புல அந்த இல்லை யாழ்ப்பாணத்தில் நான் போய் தேடி போய் அது ஒன்று குடித்தேன். அப்புறம் கொழம்பு இந்த 4th ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே ஃப்ரெண்டு கடை இருக்குதுங்க, அங்கே குடித்தேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் 2-3 இடத்துல குடித்தேன். கரெக்டாக தெரியுதுடா வீடியோவில் vlog போட்ட சந்துன்ட்டு. ஸோ கைஸ் ரூமுக்கு வந்தாச்சு. நான் அப்படியே போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் எடிட் பண்ணோம். அதெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன், பார்த்துட்டே இருக்கேன். அண்ட் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லுக்கு தட்டி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் வரும். அண்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக் அதில் ஃபாலோ பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், தேடி போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சுற்றில் ஒரு கண்டென்ட் மாறி வரும். ஸோ ஒரு சீரிஸ் ஓடிட்டே இருக்கும். இப்போ கரண்ட்லி நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கோம். ஸ்ரீலங்கா ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய், see you in the next video. Bye bye.